ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவு மையங்களில் மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில் இப்போதைக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உங்களுக்கான வேலைவாய்ப்பும் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8997 வேக்கன்சி வந்து பார்த்தா தமிழகம் முழுக்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சத்துணவு மையங்களில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இந்த சேனல் இருக்க பாருங்கள். இதில் நம்ம வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பல மாவட்டங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். விரைவில் எல்லா மாவட்டத்துக்கும் அப்டேட் பண்ணும். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி வந்து பார்த்தா ஜாப்க்காக வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் சேனல், அந்த மாதிரி பல சோஷியல் மீடியாக்கள் இருக்குது. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கான எல்லா ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே அஃபிஷியல் வெப்சைட் இருக்குங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வெப்சைட் இருக்கும். நோட்டீஸில் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜாப்க்கான இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு விருதுநகர் மாவட்டத்திலேருந்து முதல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பல மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு மாவட்டமாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக் வைஸாக எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதையும் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக இருந்திருக்கும். டேரெக்டாக அவங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அலையணும் அப்படின்ற அவசியம் வந்திருக்காது. ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா தாலுக் வைஸாகவும் எந்தெந்த ஸ்கூலில் வேலைவாய்ப்பு இருக்குது அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. பல மாவட்டங்களில் அந்த மாதிரி அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது எந்த மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 273 சமையல் உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேசிக்காக இந்த சமையல் உதவியாளரை பொறுத்த வரைக்கும் எல்லா கண்டிஷனுமே ஒரே மாதிரி தான். எல்லா மாவட்டத்துக்குமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்க போது. என்ன மாறுபடும் அப்படின்னா உங்களுக்கான வேக்கன்சி மாறுபடும். அதேமாரி உங்களுடைய அப்ளை பண்ணுறதுக்கான தேதி மாறுபடும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் டிஸ்ட்ரிக்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர மீது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக்காக எல்லா மாவட்டத்துக்கு காமனாக இதுக்கான தகுதி பற்றி பார்த்துடலாம். அதாவது மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 3000 ரூபாய் கொடுப்பாங்க. 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் மற்றும் ஃபெயிலு. அதுக்கப்புறம் ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒன்லி எஸ்டி மட்டும் இருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவங்களும் அவங்களுக்கும் அதே தான் ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் தூர சுற்றளவு ரொம்ப வந்து இம்பார்ட்டங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு இருப்பிடத்தில் இருக்கீங்க, உங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருந்து அந்த ஸ்கூலில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். 3 கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. உங்கள் இடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் அப்ளை பண்ணலாம், இல்லை அப்ளை பண்ண முடியாது. ஓகே, மாற்றுத்திறனாளிக்கு 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறதுக்கான தேதி வந்து பார்த்தா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக மாறுபடுது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 24 கொடுத்துருக்காங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 27, ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் 30 கொடுத்துருக்காங்க. ஸோ 26 to 30 வரைக்கும் கடைசி நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டு எது கடைசி தேதியோ அதை பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மேலே வந்து இந்த மாதிரி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், சேலம் மாவட்டம், அந்த மாதிரி மாவட்டத்தை மென்ஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணல, அப்படி நார்மலாக அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்கள் டிசி, 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட்,
இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வைக்கிறாங்க, டைரக்ட் இன்டர்வியூ தான், அதன் மூலமாக செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேக்கன்சி கொடுத்துட்டாங்க. பட் உங்கள் தாலுக்கில் எவ்வளோ வேக்கன்சி, உங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு எந்தமான இடஒதுக்கீடு, எந்த இன சூழ்ச்சி முறை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ விருதுநகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா தாலுக்குலையுமே கொடுத்தாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ராஜபாளையம் அப்படின்ற ஒரு தாலுக்கா இருக்குது அப்படின்னா அங்கே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது ராஜபாளையம் அப்படின்ற மாநகராட்சி நகராட்சி இருக்குன்னா பள்ளி சத்துணவு மையத்தின் பெயர், அந்த மையத்தோட பெயர் என்ன, இன சூழ்ச்சி ஒதுக்கீடு. இப்போ இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு யாரை அப்ளை பண்ணலாம்னா எஸ்சி, இது பேக்லாக் வேக்கன்சி நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க, முன்னுரிமை பெற்றவர். ஸோ முன்னுரிமை இருக்குது அப்படின்னா எஸ்சி மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிசியா எம்பிசியா இல்லை எதுக்காக எந்த பொது போட்டினா ஜென்ரல் கேட்டகரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பொது போட்டினா. ஸோ பிசினா பிசி அப்ளை பண்ண முடியும், எம்பிசினா எம்பிசி மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க எல்லா தாலுக்கில் இருக்க ஸ்கூலுக்கான வேக்கன்சியுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வேளை உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது வட்டாட்சியர் அலுவலகம் இருக்க பாருங்கள், அங்கே தெரிஞ்சுக்கலாம், அல்லது கலெக்டர் ஆஃபீஸில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாவே நோட்டீஸ் போல் ஒட்டியிருப்பாங்க, அல்லது அந்த ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா உங்கள் தாலுக்கில் இருக்க எங்கெங்கே ஸ்கூலில் வேக்கன்சி இருக்குது, உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க ஸ்கூலுக்கு வேக்கன்சி இருக்கா, எந்த இன சூழ்ச்சியில் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் 3 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வேக்கன்சியும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன சூழ்ச்சி முறையை பாருங்கள், உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்குது பாருங்கள், அங்கே போயிட்டு டைரெக்டாக கொடுக்கணும் அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஊராட்சி ஒன்றியத்தில் கொடுங்க, நகராட்சியில் இருக்கீங்கன்னா நகராட்சி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்கள், மாநகராட்சினா மாநகராட்சி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், உங்கள் ஊரில் ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, உங்கள் கம்யூனிட்டிக்கு ஒதுக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டைரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அங்கே நீங்கள் சப்மிட் பண்ண பாருங்கள். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதேமாரி பார்த்தா கடலூர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க 320 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரியான ப்ராசஸ் தான் இருக்க போது, எந்த மாற்றமும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 29/4/2025, அதுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். கடலூர் மாவட்டத்துக்கும் எங்கெங்கெல்லாம் வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க, இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கடலூர் ஊராட்சி ஒன்றியம் இருக்குது அப்படின்னா எந்த சத்துணவு மையத்தில் உங்களுக்கான பெயர் கொடுத்துருக்காங்க, யாரும் அப்ளை பண்ணலாம், பொது போட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கடலூர் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஊராட்சி ஒன்றியத்திலுமே உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதாங்க பேசிக் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் சேலம் மாவட்டத்தில் 722 வேக்கன்சி பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். 29/4/2025. அதுக்கடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் 236 வேக்கன்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 29/4/2025 கடைசி தேதி. திருப்பூர் மாவட்டத்தில் 262 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன, சேம் அதே மாதிரி தான் 29/4/2025. நெக்ஸ்ட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் 104 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 28/4/2025 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் 190 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கரூர் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து 206 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி 26/4/2025, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 309 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. கடைசி தேதி என்ன அப்படின்னா லாஸ்ட் தேதி 23/4/2025. ஸோ ரொம்ப சீக்கிரமாக லாஸ்ட் தேதி அறிவிச்சிருக்காங்க இந்த மாவட்டத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா திருவாரூர் மாவட்டம் இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது அதை பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்தா நகராட்சியின் பெயர் என்ன, எந்த கிராம ஊராட்சியில் வேலை இருக்குது எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 3 மாவட்டத்துக்கு நீங்கள் ஆஃபீஸே போக தேவையில்ல. ஏன்னா உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க ஸ்கூலில் வேகன்சி இருக்கா, எந்த ஜென்ரல் கேட்டகரி, எந்த இடஒதுக்கீடு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணலாம். மற்ற மாவட்டத்துக்கு அந்த மாதிரி கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ராமநாதபுரத்தில் 187 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா சிறுபான்மை பள்ளி இருக்குது, சிறுபான்மையற்ற பள்ளிகள் அந்த மாதிரியும் பிரிச்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு எல்லா மாவட்டத்துக்குமே அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/4/2025. வேலூர் மாவட்டத்தில் 292 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கு 26/4/2025 கடைசி தேதி. காஞ்சிபுரத்தில் 74 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/4/2025. தேனி மாவட்டத்தில் 106 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி 26/4/2025. விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் தேதி, அதாவது 28/4/2025க்குள்ளே. நெக்ஸ்ட் ஈரோடு மாவட்டத்திலையும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் தேதி எப்போன்றத, அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க 28ஆம் தேதி. அதுக்கப்புறம் தருமபுரியில் 135 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 30/4/2025 கடைசி தேதி. பெரம்பலூர் மாவட்டத்தில் 73 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் 427 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. 26ஆம் தேதி கடைசி தேதி. தென்காசியில் வந்து பார்த்தா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க ஏப்ரல் 25க்குள்ளே அப்ளை பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 20 மாவட்டங்களில் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போக போக கண்டிப்பாக வந்து பார்த்தா எல்லா மாவட்டங்களுக்கும் அறிவிப்பு வெளியாகும். அந்த மாதிரி மாவட்ட வாரியாக நோட்டிஃபிகேஷன் தேவைப்படும் போது இன்னொரு சேனல் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் அப்டேட் பண்ணும். அதேமாரி டெலகிராம் குரூப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நாங்கள் வந்து ஷேர் பண்ணும். அப்போ நீங்கள் அதை பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை கொடுத்து நான் வீடியோ போகிறோம், அதை பார்த்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் 3 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலில் வேகன்சி இருக்கா, அந்த வேகன்சி உங்கள் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கியிருக்கான்னு செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணலாம். ஓகே வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.